சிஸ்டர் நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கிறேன் பிரதர். ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்தி சிஸ்டர். இன்னைக்கு நடிகரும், இயக்குனரும், எழுத்தாளருமான பாக்யராஜ் அவர்கள் 74வது வயதில் 74 73 தான் ஹார்ட் அட்டாக்ல இறந்திருக்கிறாரு. ஸோ இப்போ சமீபமாக தான் அவருக்கு விழா எடுத்தாங்க. ஸோ விழா எடுத்து ஒரு மாசத்திற்குள்ள இறந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் பாரதி ராஜா இறந்தார், அவருடைய குரு. அடுத்தது இவர் இறந்தது யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா நல்லா இருந்த மாதிரியே தான் இருந்துச்சு. மேபி ஹெல்த் ஏதோ ப்ராப்ளம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவருடைய நினைவுகளை பகிர்ந்துக்கோங்க சிஸ்டர். நிச்சயமா பிரதர். அதாவது 84 வயசுல பாரதி ராஜா இறந்தாரு. அது கூட எல்லாரும் கொஞ்சம் ஏத்துக்கிட்டாங்க. இப்போ இன்னைக்கு எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கு. இவருக்கு மாதிரி 73 வயசுல இறந்து போனது. ஆனா அந்த 2 மாசத்துக்கு முன்னால அந்த 50வது பொன்விழா அது கொண்டாடினப்போ அந்த நிகழ்ச்சியில சில இதெல்லாம் பார்த்தேன். அதுல நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் நடிகர்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட 16 வயது நிலை படம் எடுக்கிறப்போ அந்த இது எப்படி இருக்குன்னு அவர் ஸ்டைலா சொல்லுவார்ல. இது எப்படி ஆமா. இருக்கு ரகடான். அந்த மாதிரி மேனரிசம் எல்லாம் அவர்தான் சொல்லிக் குடுத்தாரு அப்படின்ட்டு சொன்னாரு. அதெல்லாம் புதுசா இருந்தது. அதுக்கு பிறகு சிவப்பு ரோஜாக்கள் படத்துல சும்மா ஒரு இதுவார் மாரி வருவாரு. ஹோட்டல் சர்வர் மாதிரி ஒரு வேஷத்துல சும்மா ஒரு சின்ன ரோல் குடுத்திருந்திருக்காரு பாரதி ராஜா. 1977ல இருந்து அதாவது அப்ப அவருக்கு 25 வயது அவ்வளவுதான் இருக்கும். அந்த மாதிரி வயசுல அவரு உதவி இயக்குனரா பாரதி ராஜா கிட்ட ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. இயக்குனர் பாரதி ராஜா கிட்ட. அப்ப அவரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப இதெல்லாம் எதிர்பார்க்கலையாம். இப்ப அவங்க அம்மா இன்னைக்கு தான் பார்த்தேன். என்னென்ன நியூஸ்கள்லாம் போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா? அப்ப அவங்க அம்மா சொன்னாங்களாம், "ஒரு நாள் உன்ன நிச்சயமா அவருக்கு தேர்ந்தெடுத்து உன்ன ஹீரோ ஆக்குவாரு." அப்படின்னு சொன்னாராம். இவர் சிரிச்சுக்கிட்டு இருந்தாராம். என்ன அம்மா இப்படிலாம் பேசுறாங்க அப்படின்னுட்டு. ஆனா அதே மாதிரி புதிய வார்ப்புகள் படம் வந்தது. 1979ல வந்தது. அப்ப "நீ நடி ஹீரோவா" அப்படின்னாராம். அவரு அதிர்ந்து போயிட்டாராம். என்னைய ஹீரோவா நடிக்க சொல்றீங்க? அப்ப அவருக்கு அந்த மாரி இமேஜ், பெர்சனாலிட்டி அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது இல்லையா? அந்த மாரி இல்லன்ற மாரி அவருக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருந்தது. அதோட அவருக்கு ஜோடியா யார போடுறாங்கன்னா, அந்த உத்தரப்பிரதேசத்துல இருந்து வந்த ரதி அக்னிஹோத்ரி. ரதி. நல்லா சிவப்பா, ம். அழகா இருப்பாங்க இல்லையா அந்த காலம். ஆமா. ம். அவங்கள ஜோடியா போடுறப்ப அவரு இன்னுமே பயந்துட்டாராம். ம். இவங்களுக்கு ஜோடியா நான் நடிக்கிறதா அப்படின்னுட்டு. அதெல்லாம் நடி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாரு. அதுலருந்து இவரு ஒரு ஆசிரியர் ரோலா வெளியூர்லருந்து வருவாரு. அப்புறம் இவங்க 2 பேரும் காதல் வரும். அந்த மாதிரி கதை போகும். கடைசியில புதிய வார்ப்புகள் அப்டின்னா, அந்த தாலி கட்டினதே கவுண்டமணி கட்டியிருப்பான். அப்ப இவ அந்த ஹீரோயின் அந்த வில்லன கொன்றுவாங்க. அதுக்கு பிறகு கவுண்டமணி பழிய ஏத்துக்கிட்டு, இவங்க 2 பேரையும் அனுப்பிச்சு விட்டுருவான். அனுப்பிச்சு விட்டுருவாரு. அந்த மாதிரியே கதை வரும். ஸோ அந்த படம் ரொம்பவே நல்லாவே ஓடுச்சு. அதுக்கு பிறகு இவரு நெறைய சொந்த படங்கள், சுவர் இல்லாத சித்திரங்கள், அந்த மாரி நெறைய படங்கள்லாம் எடுக்க ஆரம்பிச்சாரு. அப்ப எல்லாமே ஒரு நல்லா பீக்கா தான் போயிட்டு இருந்துச்சு. 1980லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு தலை ராகம் அந்த படங்கள்லாம் வர ஆரம்பிச்சது இல்லையா? அப்ப அந்த சமயத்துல தான் இவரோட படங்களும் நல்லா வந்துகிட்டு இருந்தது. அப்ப இவரு முந்தானை முடிச்சு அந்த படம் வந்தப்போ பயங்கரமா ஓடுச்சு இல்லையா? அவருக்கு நல்ல ஒரு டாக்டிக்ஸ், டெக்னிக்ஸ் எல்லாம் கரெக்ட்டா தெரிஞ்சு, அந்த டைம்ல எது எதெல்லாம் அப்ளை பண்ணா ஒர்க் அவுட் ஆகுமோ, அதெல்லாம் ஒரு பிரெயின் வேணும். அதெல்லாம் வச்சு அப்ளை பண்ணி, நல்லபடியா அந்த படம் பயங்கரமா ஓடுச்சு. அதுல என்னன்னா ஜனரஞ்சகமாவும் இருக்கும், கமர்ஷியலாவும் இருக்கும். கொஞ்சம் மெசேஜும் இருக்க மாரி தான் அவரு கொண்டு போவாரு. அது மாதிரி நெறைய படங்கள் கொஞ்சம் வித்தியாசமா தான் அவரு எடுப்பாரு. இப்ப 75 படங்கள் எழுதி இயக்கியிருக்காரு. 25 படங்கள் எழுதி இயக்கியிருக்காரு. 75 படங்கள் நடிச்சும் இருந்திருக்காரு. அப்புறம் ஒரு இது நம்ம ஆளு அப்படின்ற படத்துல அவரு பாடல் பாடல் பாடியே இருக்காராம். இசையமைச்சு. 5 ஓ. படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு. ம். இந்த மாதிரி இருக்கிறனால தான் அவருக்கு திரைக்கதை சக்கரவர்த்தி அப்படின்னு இப்ப சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். திரைக்கதை ம். மன்னன், திரைக்கதை சக்கரவர்த்தி ம். அப்படின்ட்டு. அந்த காலத்துல கலைஞர் அ கலைஞர் கருணாநிதி, அ ம். அண்ணா எல்லாருமே அறிஞர் அண்ணா எல்லாமே அந்த மாரி திரைக்கதை எழுதி வந்தவங்க தான். இப்போ இவங்களும் இந்த மாதிரி இந்த பீரியட்ல இந்த மாதிரியா வர்றாங்க. நல்ல நல்ல படங்கள் தான். அந்த காலம் ஓரளவு இந்த ட்ரெண்ட் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும்.
இப்போ ஒரு தலை ராகமே பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து உருகிட்டே இருப்பாரு இல்லையா? ஹீரோயின நெனச்சு அந்த மாதிரிலாம் வந்துட்டு படம் எடுப்பாங்க. அந்த மாதிரியும் இவரும் கொஞ்சம் அந்த மாரியும் படங்கள் அந்த மாரி குடுத்துட்டு இருந்தாரு. இப்போ உதாரணமா பார்த்தீங்கன்னா, ஆ அந்த 7 நாட்கள் அந்த மாரி படத்துல வந்து ஹீரோயின் வந்து வேற வெரட்டி வெரட்டி காதலிக்கிற மாதிரி வரும். அப்புறம் கடைசில வந்து எப்படின்னா சென்டிமெண்டலா இன்னொருத்தர கல்யாணம் பண்ற மாரி ஹீரோயின் சிச்சுவேஷன் வரும். 7 நாட்கள் அதுதான். அந்த மாரி சிச்சுவேஷன் வரப்போ, அந்த ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவான், "நீ அவரோட தான் போகணும்னா, நான் உன்ன அனுப்பிச்சுடுறேன். 7 நாள் எங்க அம்மா உயிரோட இருப்பாங்க. அதுவரை எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு. அதுக்கு பிறகு நீ போயிரலாம்." அப்படின்னோனே, 7 நாள் பிறகு பாக்கியராஜ்ட்ட "சரி போ" அப்படின்னு சொல்றப்போ, பாக்கியராஜ் சொல்லுவாரு, "அவ தாலிய கழட்டி குடுத்துட்டு வா" அப்படின்ட்டு சொல்லுவாரு. அவ வந்து இந்த நம்ம இந்து பெண்களுக்கு தாலி முக்கியம் இல்லையா? கணவர் கட்டுனது அத வந்து கழட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிருவா. அப்ப இதுதான் நம்மளுடைய பண்பாடு. அந்த மாதிரி சொல்லிட்டு போவாரு. ஸோ அந்த மாதிரியே மெசேஜஸும் இருக்கும். அப்புறம் கமர்ஷியலாவும் நெறைய படங்கள் இருக்கும். ஸோ இப்படிதான் அவர் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாரு. இப்போ அதுக்கு பிறகு எல்லாருக்குமே ஆசை வர மாதிரி அரசியல்லயும் அவங்களுக்கு ஆசை வந்துரும் இல்லையா? அப்ப வந்து ஒரு அ இது எழுதினாரு. ஒரு புக் ஒண்ணு பாக்கியா அந்த புக் வந்து பேரு பாக்கியா 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 ம். பாக்கியா. பாக்கியா, பாக்கியா. அந்த பாக்கியா குட்டி புக் நான் பார்த்துருக்கேன். ம். அதுல சும்மா நெறைய கொஸ்டின் கேட்பாங்க. எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்லுவாரு. அப்ப வந்து ம். ரொம்ப பிரபலம் ஆயிட்டாரு. நல்ல ஒரு ரசிகர் வட்டம் வந்துருச்சு. அந்த மாதிரி பிரபலமா 90ஸ்ல நெறைய படங்கள் எடுத்துட்டு இருந்தாரு. ஸோ அப்ப அப்படியே போயிட்டு இருந்தது. அப்புறம் அரசியல்ல வரணும் அப்படின்னு ஒரு விருப்பம் வந்துருது இல்லையா? எல்லாருக்கும் ஒரு கட்டத்துல. அப்ப வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு. அதாவது அந்த அரசியல் கட்சி வந்து 1989ல எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்றக் கழகம் அப்படின்னு ஒண்ணு ம். தொடங்கியிருக்காரு. அது வந்து சக்சஸா போகல. அப்புறமா ஏஐஏடிஎம்கே அண்ணா டிஎம்கேல சேர்ந்திருக்காரு. அப்புறம் டிஎம்கேல சேர்ந்திருக்காரு. இந்த மாரி எல்லாம் நெறைய பண்ணி அது எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ வந்து அந்தந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி அது பின்னால வந்து ஒரு 2000க்கு அப்புறம் அவ்வளவு தூரம் அந்த மாதிரியா பிரபலமான படங்கள் எதுவும் வந்த மாதிரி எனக்கு தெரியல. அப்படிதான் போயிட்டு இருந்தது. இப்ப ரீசென்ட்டா பார்த்தப்பவும் கொஞ்சம் நடையில வந்து தளர்ச்சி இருந்தது. இப்போ ரஜினிகாந்த் அவர்களும் அதே வயது தான் இருப்பாரு. ஆனாலும் ம். வந்து அவர் நடையில விறுவிறுப்பு அது எல்லாமே இருக்கு. அந்த வயசு இதுல. அவருக்கு வந்து கொஞ்சம் மெதுவா தான் நடக்கிறாரு. கொஞ்சம் பேசுறதுல அந்த 50வது பொன்விழா அப்ப வந்து பேசுறதுல எல்லாமே ஒரு அ தடுமாற்றம். ஒரு ம். ஏஜிங் தடுமாற்றம். அது மாரிலாம் தெரிய தான் செஞ்சது. அது இல்லன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் காலத்தோடைய கட்டாயம், அது ஒருத்தருக்கு வந்து எப்ப மரணம் வரும் அதுன்றது கடவுளுடைய முடிவு தான். நம்ம கையில எதுவுமே கிடையாது. நம்ம கையில நம்ம உயிரோட இருக்க வர, நம்ம அடுத்தவங்களுக்கு எல்லாது உதவி செஞ்சுட்டு இருக்கோமா? நம்ம வாழ்க்கைய பயனுள்ளதா கழிச்சோமா? அந்த மாதிரியா தான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்ப நம்ம ஓன் முன்னேற்றத்துக்கு நம்ம தியானம், இந்த மாரி ஆன்மீகத்துல வந்து ஏதாவது ஈடுபாடு பண்ணி, நம்மளுடைய செல்ஃப் அதாவது நம்மளுக்கு இருக்கிற கெட்ட குணங்களான காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இந்த மாரி ரஜோ, தமோ குணங்கள்லாம் நெறைய இருக்குது இல்லையா? அத வந்து நம்ம நீக்க முயற்சிக்கிறோமா? அப்புறம் கடவுள பத்தி நினைக்கிறோமா? அது ஏன்னா, ரொம்ப அதெல்லாமே நம்ம இல்ல யோசிச்சு அது பார்க்கணும். அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்டின்னா, அவர் வந்து அ அந்த திரைக்கதை வசனம் எழுதுறதுல அவர மாதிரி யாருமே கிடையாது அப்டின்னு சொல்லுவாங்க. அது ஏன் சொல்றாங்கன்னு தெரியல. பட் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு விசு அவர்கள் ரொம்ப சூப்பரா இருக்கும். அவருடைய படம் குடும்பத்தோட பார்க்கலாம். இவரோட படம் குடும்பத்தோடலாம் பார்க்க முடியாது. குழந்தைங்கள ரொம்ப கெடுத்து வச்சிருப்பாரு. ரொம்ப டபுள் மீனிங் வசனம் வச்சு அந்த முந்தானை முடிச்சு படத்துல இருந்து ரொம்ப அதாவது சமுதாயத்தை சீரழித்த படத்துல நம்பர் 1 படம் பாக்யராஜ் படம். அ பார்த்திபன் படம். அவங்க குரு சிஷ்யன் பரம்பரையே அப்படிதான் இருக்கும். வெறும் ரெட்டை அர்த்த வசனம் இந்த மாரி அதாவது டேலண்ட் இல்லாம இத யூஸ் பண்ணாலும் பரவால்ல. டேலண்ட் இருக்கும்போது இத விட்டுருக்கலாம். ஒரு முதல் படத்துல பயத்துல யூஸ் பண்ணிட்டு, அப்புறம் படம் வந்த பிறகு அதுக்கப்புறம் மாறி இருக்கலாம். ஆனா நல்லா ஓட ஆரம்பித்த பிறகும் அது அப்படியே மெயின்டெயின் பண்ணிட்டே வந்தாங்க. ஆனால் அதெல்லாம் வச்சா கூட ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் ஓடல பாருங்க. அதுதான் முக்கியமான விஷயம். அந்த புண்ணிய ஆமா கணக்கு பிரதர். இருந்துச்சுன்னா, நீங்க நல்லா பண்ணாலே ஓட தான் செய்யும். ஆனா இதுல வந்து விசு பாராட்டுதலுக்குரியவர். அவரு ஒரு படத்துலயும் ஆபாசம் வைக்கல. எதுவுமே வைக்கல. மோசமான டான்ஸு எதுவுமே இல்ல. குடும்பத்தோட பார்க்கலாம். நல்ல காமெடி இருக்கும். இல்ல ஆபாசமா இருந்தா தான் காமெடியா ம். வரணுமா? அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு சூப்பரான இது. அவருடைய திரைக்கதை வசனத்துக்கு முன்னாடி பாக்யராஜோடைய திரைக்கதை வசனம்லாம் ஒண்ணுமே கிடையாது. அது இன்னும் என்னன்னா, அந்த உண்மதான். இளையராஜா மியூசிக் தான் முக்கியமானது. இவருடைய படம் ஓடுனதுக்கு. அதுக்கப்புறம் இவரே இசை அமைத்தார்.
அதுவுமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவருடைய படம் உட்காந்து பார்க்கவே முடியல. அது அவ்வளோதான். ஒரு டைமுக்கு அப்புறம் அந்த புண்ணிய கணக்குன்னு ஒண்ணு இருக்குது இல்லையா? அது முடிந்த பிறகு இவரு டி. ராஜேந்தரு எல்லாருமே பார்த்தீங்கன்னா, பாலச்சந்தரு எல்லாருதுமே ஓடல. சுத்தமாருமே பாரதி ராஜாது எல்லாத்துக்குமே அந்த ஒரு பாரதி ராஜா. ஆ அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அது வந்து அந்த புண்ணிய கணக்கு பண்ற வேலை அது. அது தன்னுடைய திறமை அப்படின்னு நெனைச்சா, அது வந்து முட்டாள்தனம் அது ஆக்சுவலா. உண்மையிலே இந்த பாராட்டு விழா வைக்கணும்னா, அது கடவுளுக்கு தான் வைக்கணும். ஏன்னா, அது கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் தான். ஆனா, அந்த கடவுளுக்கு திருப்பி இவங்க என்ன கிஃப்ட் குடுத்தாங்க? எதுவுமே குடுக்கல. அது உண்ம. அதான் உண்மை. இல்ல இப்ப இளையராஜா கூட கொஞ்சம் சாமி பாட்டெல்லாம் பாடி இருக்கிறாரு. ஓகே. ஆ அவர் ஆன்மீகத்திலயும் இருக்கிறாரு. ரஜினிகாந்த் வந்து நெறையவே ஆன்மீகம் பற்றி படம் எடுத்திருக்கிறார். அண்ணாமலையில இருந்து படையப்பா வரைக்குமே ஆன்மீகம் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கான்னு தெரியல. அவருடைய படங்கள பாவா, பார்க்கறதில்ல. பாபாவா அது கூட கொஞ்சம் அதுக்குன்னே ஆன்மீகமா தான் இருக்கும். எடுத்தாரு. அதுக்குன்னே எடுத்தாரு. ராகவேந்திரர் எடுத்தாரு. ஆனா, பாக்யராஜ் வந்து எவ்வளவு புகழ் வந்தாலும் சாமிய பத்தி அவர் எங்கேயுமே பேசின மாதிரி கூட தெரியல. உண்ம அப் பிரதர். அப்ப அது வந்து அதாவது அ இவங்க நன்றி மறந்துட்டாங்க. அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. கடவுளுக்கு மறக்கிற நன்றி தான் இருக்கிறதுலே மோசமான நன்றி. இல்லையா? அவரு உண்மை. குடுக்கும் பொழுதெல்லாம் அது நம்முடைய திறமைன்னு நெனச்சுக்கிறோம். அப்புறம் ஒரு டைம்க்கு அப்புறம் கட் ஆகுதே ஏன்னு யோசிக்க மாட்றோம். அப்ப இவ்வளோ நாள் கொடுத்த கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லணும்ல. அதுக்காக நிச்சயமா. எந்த விதமான கான்ட்ரிபியூஷனும் அவர் பண்ணது கிடையாது. ஆன்மீகமாக. ஆ நான் வந்து ஆக்சுவலா ம். என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற குரூப்ல வந்து வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுவேன். நம்ம வீடியோஸ் லிங்க் எல்லாம். அப்ப திடீர்னு ஒரு பையன் கூட படிச்ச பையன் இறந்துட்டான். அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன். அந்த பையன் ஒரு வீடியோவ பார்த்திருந்தா கூட அவனுக்கு எவ்வளோ பெரிய லாபம். இல்லையா? ஏன்னா உண்மை. இறப்பு கண்டிப்பா நடக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரிஞ்சிருக்கணும்ல. அவன் பார்த்தானான்னு தெரியல. உண்மை. ஆனா பார்த்திருந்து சின்சியரா அத ஃபாலோ பண்ணியிருந்தான்னா, அவன் அத தப்பிச்சிடலாம். இல்லையா? அடுத்த அடுத்த பிறவிக்கு அவன் தன்னை தயார்படுத்தி இருக்கலாம். அப்படி வந்து உண்மை பிரதர். பாக்யராஜ் அவர்களுக்கு வந்து ஒரு பொன்னான வாய்ப்பு கதவ தட்டிச்சு. ஒரு பிரம்மகுமாரி சகோதரி, நம்ம சிஸ்டர்ல ஒருத்தவங்க, நம்ம கூட சேவை செய்றவங்க தான். அவர்கிட்ட படம் எடுக்கிறதுக்கு போனாங்க. கடவுள பத்தி சரி. எடுக்கிறதுக்கு. அவங்க கையில இருந்தது 50,000 தான். ஆனா சரி கடவுள பத்தினா அவங்க வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில போனாங்க. அவரு எனக்கு ஒரு நாளைக்கு 4,00,000 சம்பளம் அப்படி இப்படின்னு பேசின உடனே அப்படியே திரும்பி வந்துட்டாங்க. இப்ப சமீபமாக ஒரு 4, 5 வருஷத்துக்கு உள்ள ஓ! நடந்த விஷயம். அப்ப காச பத்தி தான் கடைசி வரைக்கும் இருந்திருக்கிறார். உண்மையா? கடவுளை பற்றியே இல்ல. அதுதான் இங்க முக்கியமான விஷயம். ஆ சோ அதனால ஆமா. அவங்களால வந்து சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு நன்மை நடந்துச்சுன்னா, எந்த விதத்திலயும் நன்மை கிடையாது. இல்ல எந்த எந்த படத்திலயுமே வந்து இதன் மூலமாக மக்கள் நல்லவங்களா மாறுனாங்கன்றதெல்லாம் கிடையாது. எதிர்க்கிறது ஒரு நல்ல குணமா? பாரதிராஜா படம், பாலச்சந்தர் படம், இவங்க படம்லாம் எதிர்க்க தான் கத்துக் குடுத்துருக்கும். அதனால தான் இன்னைக்கு உண்மைதான் பிரதர். குடும்பங்கள்லாம் நாசமா போனதே. அது அத ஜனரஞ்சகமா சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் சரி, அது கெட்ட விஷயம் தானே அது. இல்லையா? அப் நிச்சயமா. ஆ அதை வந்து ஒரு அரவணைப்போட இருக்கிறது எப்படின்றத விசு எடுத்தார். அவர் படத்துல மெசேஜும் செமையா இருக்கும். சூப்பரா எடுத்திருந்தாரு. சரி ஓகே. அவருக்கும் நாம இது சொல்றோம். அப்புறம் நெறைய விஷயம் வந்து இவங்க போனா திரையுலகத்துக்கே இழப்பு அப்டின்லாம் சொல்லுவாங்க. அவரு என்ன இப்ப படம் எடுத்துட்டா இருந்தாரு இழப்பு வர்றதுக்கு. இல்லையா? இப்ப அவரு எடுத்துட்டு எடுக்கல. ரொம்ப இருந்து வருஷமா இருக்கு. இப்ப எடுத்துட்டு இருக்கும்போது இறந்தா அது இழப்புன்னு சொல்லலாம். ஆ அதனால இது இழப்பு எதுவுமே கிடையாது. பாரதி ராஜா இருந்தாலும் சரி, இவங்க இருந்தாலும் சரி. ஆனா என்ன இவங்க இவங்க இவ்ளோ திறமை கொடுத்த அந்த கடவுளை தன் திறமையினால மகிமைப்படுத்த தவறிட்டாங்க. ரஜினிகாந்த் வெறும் நடிகர் தான். அவர் ஒண்ணும் டைரக்டர் கிடையாது. அவரே எடுக்குறாருன்னா, இவங்கலாம் டைரக்டர். இவங்க கையில தான் இருக்குது படம். இவங்க தானே உருவாக்குறதே. இவங்க எவ்ளோ பண்ணியிருக்கணும். ஆனா பண்ணவே இல்ல. ஆனா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து, அவரு அந்த ராகவேந்திரா படத்துடைய டைரக்டர் ஒரு நாஸ்திகர்ன்னு நெனைக்கிறேன். நாஸ்திக குடும்பத்தை ஓ! சார்ந்தவர். அவரு நாஸ்திகரா தெரியல. பட் அவர வச்சே எடுத்திருக்காரு. எஸ்பி முத்துராமன். நெறைய படம் எடுத்திருக்காரு. ஓ! சோ அவர வச்சே ஒரு இந்த படத்த சாமி படத்த எடுத்திருக்கிறாரு. அப்புறம் பாபா எடுத்திருக்கிறாரு. பாபா வந்து அப்படியே நம்ம இறைவனுடைய ஞானம். கொஞ்சம் ஓரளவுக்கு ஓ! ஃபுல்லா கிடையாது. ஆமா. நெறையாவே இருக்கும். அதுல ம். விஷயங்கள். படம் ஓடல. கரெக்ட். ஆனாலும் ம். நல்லா தான் இருக்கு. கண்டிப்பா. ஆ சோ நம்மளுடைய ஏதோ ஒரு வீடியோவ பாக்கியராஜ் அவர்கள் பார்த்திருந்து சின்சியரா அத ஃபாலோ பண்ணியிருந்தால்,
பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா வாய்ப்பு இருந்திருந்தா அத பத்தி பேசாம இருக்கவே முடியாது. இல்ல எந்த ஃபங்ஷன்லயுமே அவர் கடவுள பத்தி நிச்சயமா, பேசலல்ல. ம். ஆ நிச்சயமா. ஒருவேள அப்படி பார்த்து இருந்தாங்க அப்படின்னா, ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பதற்றம் வந்து நம்ம வந்து ஆ அதாவது என்னுடைய அந்த ஃப்ரெண்ட் இறந்ததுக்கு நெறைய பேர் வந்து காசு அனுப்புனாங்க. அவருடைய மனைவிக்கு. இதனால அந்த ஃப்ரெண்டுக்கு எந்த நன்மையும் கிடையாது. அந்த ஆத்மா போனது போனது தான். அந்த மனைவிக்கு வேணா ஆமா, ஒரு வேள காசு தட்டுப்பாடு இருந்தா யூஸ் ஆயிருக்கும். இல்லன்னா அது ஒரு பெரிய இது கிடையாது. ஆனா அந்த ஆத்மா அடுத்தது என்ன பண்ணணும்னு தெரியாம முழிக்குமே! அதுதானே பெரிய விஷயம் இல்லையா? இந்த ஆமா. உடம்ப விட்டு வெளிய வந்த பிறகு என்ன பண்றது? அதைத்தான் நம்ம ஒவ்வொரு வீடியோலயுமே சொல்லிட்டு இருக்கிறோம். அது சொல்றதுக்கு தான் கடவுளே வந்திருக்கிறார். ஏன்னா வழக்கமா இருக்கிற மரணம், அதை தொடர்ந்து வரக்கூடிய மறுஜென்மம். அது தொடர்ந்து நடந்துகிட்டே ம். இருந்துச்சு. இதுவரைக்கும் கடவுள் வரல. அதனால அத இப்ப நீங்க ஆன்மீகத்த பத்தி தெரிஞ்சு காட்டினாலும் உங்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. ஆனா அப்பல்லாம் மனிதர்கள் நல்ல பக்தியா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு தான் இருந்தாங்க. இல்லையா? தியாகராஜ பாகவதர் காலம் வரைக்கும் பக்தி தானே. படம்னாலே பக்தி தானே இருந்ததே. படத்திலே பக்தி தான் ஆமா. இருந்துச்சு. இல்ல அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா கெட்டு போய் ஹரிதாஸ் இந்த இன்னைக்கு மாரி படங்கள்லாம் நல்ல ம், பக்தியா இருக்கும். பயங்கரமா இருக்கும். ஸோ அப்ப மக்களுடைய மனநிலையும் அப்படி இருந்துச்சு. பக்தியா. ஆனா ஒருவேள அப்ப நாஸ்திகராவே இருந்திருந்தாலும் நஷ்டம் கிடையாது. ஆனா இப்ப நீங்க நாஸ்திகரா இருந்தாலும் நஷ்டம், ஆஸ்திகரா இருந்தாலும் நஷ்டம். ஏன்னா 2 பேருக்குமே கடவுள பத்தி தெரியாது. அவன் கடவுள் இல்லன்னு கண்ண மூடிட்டு நம்புற மாதிரி, இவன் கடவுள் இருக்குன்னு கண்ண மூடிட்டு நம்புறாங்க. 2மே மூட நம்பிக்கை தான். அதான். 2 பேருக்குமே கடவுளை பற்றி தெரியாது. ஆமா. ஸோ அந்த கடவுளை பற்றி யாரும் உணர்ந்து இது பண்றது ஆ கிடையாது. அப்ப அந்த கடவுளை பற்றி ரிலிஜன் இஸ் அவரே ரியலைசேஷன் அப்டின்ட்டு தான் சொல்லணும். எப்படி? நம்ம ரியலைஸ் பண்றது தான் ரிலிஜன். அதுவே உணராமயே எல்லாம் சும்மா பண்ணிட்டு இருக்காங்க. ஆ கரெக்ட். அப்ப கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, அது அவரே சொன்னா தான் உண்டு. இல்லையா? ஏன் அவரு வரல? ஏன் அவர பார்க்க முடியல? அவரு என்னதான் பண்றாரு? அவர நான் எதுக்கு வணங்கணும்? அவருக்கு எனக்கு என்ன அவரு எதுக்கு எனக்கு உதவி பண்ணணும் மொதல்ல? இல்ல ரோட்ல போறவன கூப்ட்டு எனக்கு ஒரு ரூ. 10,000 போடுன்னா, அவன் "எப்பா நீ யாருப்பா எனக்குன்னு?" கேட்பான். இல்லையா? "நீ என்ன ம். எனக்கு மாமனா, மச்சானா நான் உதவி பண்ண" அப்ப எதுக்கு எடுத்தாலும் கடவுளே நம்ம கேட்கிறோம். எப்படியா இருந்தாலும் நமக்கு கஷ்டம்னா கடவுள தானே கேட்கிறோம். இப்ப பாக்கியராஜ் உட்பட எல்லாருமே விபூதி வச்சுக்கிறாங்க. அப்ப ஆமா. கடவுள் அது உதவி வச்சிருக்காரு. பண்ணணும்னு நாம நினைக்கிறோம். அப்ப அவரு நமக்கு யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல. என்ன உறவுனாவது தெரிஞ்சுக்கணும்ல. சமீபமா அது ஒருத்தர்கிட்ட ஆமா. ஒருத்தர்கிட்ட இந்த ஞானத்தை கொடுக்க போறேன். ஒரு சகோதரர்ட்ட அவரு சாரி தப்பா நெனச்சுக்காதீங்க. எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் சும்மா கோயிலுக்கு போவேன். சாமி கும்பிட்டு வந்துருவேன். அதாவது நான் நெனைக்கிறது அவரு குடுக்கணுமாம். ஆனா அவரு யாருன்னு கூட நான் தெரிஞ்சுக்க விரும்பலையாம். இப்படிதான் மனிதர்களுடைய மனநிலை இன்னைக்கு இருக்குது. ஸோ அதுதான். அ அப்ப அந்த இறைவனே வரார். வந்து ஒரு மிகப்பெரிய ரகசியத்த சொல்றார். முதல்ல என்ன ரகசியத்த சொல்றாருன்னா, காலச்சக்கரம் சொல்றார். இந்த உலகமே வெறும் 5,000 வருடம் தான் இந்த காலச்சக்கரம். சயின்ஸ் சொல்ற மாரி லட்சக்கணக்கான வருஷம், மில்லியன் கணக்கான வருஷம் எல்லாமே பொய். அதே மாரி வேதங்களும் அப்படிதான் சொல்லியிருக்குது. மில்லியன் லட்சக்கணக்கான வருடம் முன்னாடி இருந்தது சத்தியுகம் அப்படியெல்லாம் கிடையாது. இந்த சக்கரமே ஒரு கல்பம்னுவோம். வெறும் 5,000 வருஷம் தான். இதுல ஒவ்வொரு யுகமும் 1250 வருடம் தான். இதுல முதல் 2 யுகம் சத்தியுகம், திரேதா யுகம் சொர்க்கமாகவும், அடுத்த 2 யுகம் துவாபர யுக, கலியுகம் நரகமாகவும் இதே பூமி தான் மாறுது. சொர்க்கம் எங்கேயோ மேல கிடையாது. நரகம் எங்கேயோ பாதாளத்துல கிடையாது. நாம படு பாதாளத்துல விழுந்து கிடக்கிறோம் குணத்தினால. அதனால இது நரகம். திருமுறை பக்கலாம் பாலியல் குற்றம் எல்லாம் பண்றோம். பார்க்கிறோம். இப்ப அந்த பாலியல் குற்றம் செய்யறதுக்கு காரணமாக தான் இவங்களுடைய படங்கள்லாம் இருந்திருக்குது. இல்லையா? இப்ப ஒரு பாக்கியராஜ் படத்த நிச்சயமா. பார்க்கறதுக்கு யாரு போறாங்கன்னா, அவங்க தான் போறாங்களே. அந்த 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 காலகட்டத்துல ரொம்ப யார் அரைகுறை போவாங்கன்னா, காலேஜ் ஆடைகள் ஸ்டூடண்ட்ஸ். தான் இருக்கும். அரைகுறை ஆடை, ம். இரட்டை அர்த்த வசனம், அந்த பாட்டே ரொம்ப வார்த்தையார்த்தம். மோசமாக இருக்கும். நல்ல கதை ம். இருக்கும். ஆனா, மோசமான ஆபாசமான பாட்டு, அந்த கண்ணு தொறக்கணும் சாமி, இந்த மாரி பாட்டு தான் இருக்கும். ஸோ, அப்ப ஆமா. அப்ப அதுதான் ரசிக்கிறாங்க. அந்த ஆ, கீழ அப்படிலாம் சேர் போட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அவங்கலாம் கை தட்டி விசில் ஊதி ரசிக்கிறதெல்லாம் அந்த ம். ஆபாச வசனங்களுக்கு தான். அப்ப அது இல்லாமலே விசு ஜெயிச்சார்ல. அப்ப பாராட்டுதலுக்குரியவர் விசுவா, பாக்கியராஜா? விசுவுக்கு இல்ல இவங்க விழா எடுத்திருக்கணும். நிச்சயமா விசு தான். யாருமே விசுவுக்கு விழா எடுக்கலையே. விசுவுக்கு தான் உண்மையிலே விழா எடுத்திருக்கணும். இல்ல இந்த தகுதிக்குரியவர், டைரக்டர் அவரும் எல்லாமே அவரு தான் பார்த்துக்கிட்டாரு. இல்ல திரைக்கதை, வசனம் எல்லாமே ஆமா. அவரே தான் பார்த்துக்கிட்டாரு.
அவர் பாட்டுக்கு சைலண்டா வந்தாரு, பண்ணாரு. அடுத்ததும் அவரு எதனால படத்த விட்டாருன்னு தெரியல. அடுத்தது சன் டிவில சூப்பரான புரோகிராம் பண்ணாரு. இல்லையா? ஏதோ ஆமா. அதுவும் நல்லா அரட்டை இருக்கும். அரங்கம். அதுவும் நல்ல ஆமா. புரோகிராமா பண்ணாரு. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆ வக்கீல் சுமதி அவங்க வந்து நல்ல பேச்சாளரும் கூட. அவங்க ஏதோ பாக்கியராஜ் ஏதோ ஒரு மேடையில ஏதோ கேட்கறாங்க. எந்த அதாவது இந்த இரட்டை அர்த்த வசனத்த குறி வச்சு நீங்க எப்படி அப்படி பண்ணலான்ற மாதிரி ஒண்ணு கேட்கறாங்க. அந்த புரோகிராம் நான் பார்க்கல. அதனால அடுத்து என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆ இப்ப கூட சமீபமா அந்த அந்த வெற்றி விழால கூட பாக்கியராஜுக்கு நடந்த விழால கூட ஊர்வசி வந்து நீங்க ஏமாத்திட்டீங்க சார். பொய் சொல்லிட்டீங்கன்ட்டு முருங்கக்காய் ஜோக் எடுத்துட்டு வராங்க. முந்தானை முடிச்ச முருங்கக்காய் ஜோக். அந்த இரட்டை அர்த்தம் வசனம் உள்ளது மட்டும் தான். அப்ப பாக்கியராஜ்னா இரட்டை அர்த்த வசனம் தான். பார்த்திபனா இரட்டை அர்த்த வசனம் தான். அது அது வந்து கூச்சம் இல்லாம இந்த வயசுலயும் அத தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா, அந்த அந்த சொல்லுங்க. டிஃபரன்ஸ் பண்றதுக்கு காட்டுறேன் பாருங்க. விசு அவர்கள் அந்த ஒரு புரோகிராம்ல அரட்டை அரங்கத்துல ஒரு ஊர்ல அ ஸ்கூல் டீச்சர் வந்திருக்கிறாங்க. அந்த ஸ்கூல் பசங்களும் வந்திருக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன். அந்த ஸ்கூல் டீச்சர் வந்து பேசுறாங்க. இந்த ஆபாசமான படங்கள்லாம் ஃபேமஸா இருந்த காலகட்டம் அது. இப்ப வந்து எல்லாம் மொபைல் காலம் ஆயிடுச்சுல. மொபைல்லாம் வர்றதுக்கு முன்னாடி. அந்த காலகட்டத்துல எங்க பசங்க வந்து ஆபாச படம் அதுக்கு அதுக்கு ஏதோ ஒரு பேரு சாமி படமா ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. அங்க போயிடுவாங்க, வருவாங்கன்ட்டு அப்படியே பெருமையா பேசிக்கிறாங்க. அப்ப விசு என்ன தெரியுமா சொன்னாரு? இப்படி ஒரு டீச்சர் கிடைச்சதுக்கு, ஒரு டீச்சர் இருக்கிறதுக்கு, தமிழ்நாட்டுல இருக்கிறதுக்கு நான் வெட்கப்படுறேன்னாரு. அவங்களுடைய சரி. கெஸ்ட் தான் அவங்க. இருந்தாலும் அங்க ஆ. சொல்றாரு. இப்படி ஒரு ஆசிரியை இருக்கிறதுக்கு, அந்த மாணவர்கள் வந்து ரொம்ப பாவம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அந்த ஃபங்ஷன்ல. அப்ப அப்ப அவங்களுக்கு எப்படி அப்பயாவது அவங்க யோசிப்பாங்கல்ல. எவ்வளவு பெரிய விஷயம் அது. இல்லையா? சோ அந்த நல்ல சரி. மனுஷனுக்கு எந்த ஃபங்ஷனுமே யாருமே வைக்கவே இல்ல இன்னை வரைக்கும். அதுதான் கொடுமையானது. ம். அவரு இறந்துட்டாரு. அ அவரை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். விசு அவர்களை பற்றி. என்னன்னா, விசு அவர்கள் வந்து கடைசியில அந்த "சம்சாரம் அது மின்சாரம்" அதுல தான் ரொம்ப ஹிட் ஆனது அவரு. அந்த "சம்சாரம் அது மின்சாரத்துக்கு" செகண்ட் பார்ட்டுக்கு வந்து அவரு ஸ்கிரீன் பிளே எழுதிட்டாரு. அத யாருமே வாங்கல கடைசில. அது கண்டிப்பா ஹிட் ஆகும், ஹிட் ஆகும்ன்னு சொன்னாரு. எவனுமே வாங்குறதுக்கு நம்ப மறுக்கிறாங்க. எல்லாம் ஆபாசம் இப்படிலாம் இருந்தா தான் ஓடும். இப்படி நெனச்சுட்டு இருக்கிறாங்க. அவர் கண்டிப்பா இது ஓடும், ஓடும். ஆனா இப்ப என்னால அவருக்கு நெறைய ப்ராப்ளம் கிட்னி டயாலிசிஸ்லாம் நடந்துச்சு. அதனால இப்ப என்னால டைரக்ஷன் பண்ண முடியாது. அதனால யாராவது வாங்குவாங்கன்னு பார்க்கிறேன். இன்னொன்னு என்ன சொன்னாருன்னா, எனக்கு வந்து இல்லையா அது அது வந்து அந்த கடைசி ஸ்டேஜ் தான்னு அவருக்குமே தெரியும். அவர் பேசுறதே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பேசினாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து நிம்மதியா தூங்க முடியல. கண்ண மூடுனா, அப்படியே கதை தான் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா, அதிலேயே மைண்ட் பழக்கப்பட்டிருக்கு இல்லையா? அது வந்துகிட்டே இருக்குது. ஆமா. இது என்ன ஆகும்னா, அடுத்த ஜென்மத்தில மறுபடியும் அதே மாரி கதை சம்பந்தப்பட்ட விஷயம் வரும். இப்படிதான் வருது. ஒருத்தருக்கு அடுத்த ஜென்மத்தில எப்படி வருதுன்னா, அதிலேயே மூழ்கி இருக்கும்போது, அது அடுத்த ஜென்மத்தில அப்படியே தொடரும். அது கடவுள் கொடுக்கிற கிஃப்ட்டும் கூட. என்னன்னா, அவரு தவறான விஷயங்கள் இதெல்லாம் ஈடுபடாததுனால, அவருக்கு சீக்கிரமாகவே அது வரும். பட் உலகம் இன்னும் மோசமாயிடும். ஸோ விசு போன்றவர்கள் கூட அடுத்த ஜென்மத்தில எப்படி இருப்பாங்க? இந்த சமுதாயம் அவங்கள விட்டு வைக்குமான்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஸோ இத நான் மெயினா ஏன் சொல்ல வரேன் அப்டின்னா, நம்ம செய்ற கர்மம் விசு செய்தது வந்து நல்ல கர்மம் தான். ஆனாலுமே அந்த கர்மத்துக்கு அவர் அடிமையாகுறார். இல்லையா? அந்த காரியத்துக்கு அடிமையாகுறார். அதிலிருந்தும் விடுபடுறதுக்காக கத்துக் குடுக்கிறது தான் கர்ம யோகம். அதான் கடவுள் சொல்லிக் குடுக்கிறது. நீங்க காரியம் செஞ்சுகிட்டு இருந்தாலும் உங்களுடைய புத்தி அந்த காரியத்தில் இல்லாமல் என்கிட்ட இருக்கணும்ன்றார். அது எப்படி கடவுள நினைக்கிறது? ஏன்னா கடவுள் எப்படி இருப்பார்ன்னு எந்த மதத்திலுமே சொல்லப்படல. கடவுளுக்கும் அந்த மதத்துக்கும் சம்மந்தம் இருந்தா, முதல் வேலையாக அந்த மத வேதங்கள்ல அவர் எப்படி இருப்பாருன்னு தானே சொல்லியிருப்பாங்க. சோ அவரு சொல்றாரு, "செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நான் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன். ஆத்மாக்களாகிய நீங்களும் அங்க தான் இருந்தீங்க. அங்கிருந்து நீங்க முதல்ல இந்த பூமிக்கு வரும்போது சொர்க்கமாக இருந்தது. சுகமாக 2500 வருடம் வாழ்ந்தீங்க." அதாவது அடுத்தடுத்த ஜென்மம். ஒரே ஜென்மம் கிடையாது.
இப்ப 2500 வருடம் கழித்து இதே பூமி கொஞ்சம் கொஞ்சமா நரகமா நீங்க தான் மாத்துறீங்க. ஏன்னா காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற அசுர குணங்கள் உங்களுக்குள்ள வந்துருச்சு. அந்த குணங்கள் வந்ததுக்கு காரணம் உங்கள உடம்புன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா சொர்க்கத்துல இருக்கிற வரைக்கும் உடம்புல இருந்தாலும் இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நான். அழிவற்ற ஆத்மா நான், உடம்பு அழியக்கூடியதுன்ற அந்த உணர்வு இருக்கும். அதாவது உயிர். அது புருவமத்தில் நட்சத்திரமா ஜொலிக்கினால தான் இங்க பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு. அந்த ஆத்மா தான் கண்ணு வழியா பாக்குது, வாய் வழியா பேசுது, அனைத்து காரியத்தையும் உடல் மூலமா செய்யுது அப்படின்ற உணர்வு சொர்க்கத்துல எல்லோருக்கும் இருக்கும். அதனாலதான் ஆண்களும் பெண்களும் அவ்வளவு அழகா இருந்தாலும் சின்ன சலனம் கூட இருக்காது. கணவனும் மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பமாவாலே தவிர காமத்தினால் கிடையாது. அப்படி வாழ்ந்ததுனாலதான் அவங்கள நாம இன்னைய வரைக்கும் கோயில் கட்டி கும்பிடுறோம், சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களை. அவங்க இப்ப எங்க போனாங்கன்னா எங்கேயும் போகல, மறுஜென்மம் எடுத்துட்டு நரகத்துல அவங்களே பாவம் செய்து அந்த பாவத்தின் விளைவாக அனைத்தையும் இழந்திருக்கிற நீங்களும் நானும் தான் அது அப்படிங்கிறத நமக்கு ஞாபகப்படுத்த தான் கடவுள் வந்திருக்கிறார். ஏன் இப்ப ஞாபகப்படுத்துறாருன்னா, மீண்டும் சொர்க்கம் வரப்போகுது, கலியுகம் அழிந்து சத்தியுகம் வரப்போகுதுன்னு சொல்றதுக்காக. சோ அதனாலதான் இப்ப ரொம்ப முக்கியம்ன்றேன். இவ்வளவு நாள் நாஸ்திகமா இருந்தா பிரச்சனை கிடையாது. ஆனா இப்ப இறைவனை பற்றி தெரிந்தே ஆகணும் எல்லா மதத்தினருக்குமே. சோ இறைவனை செவ்வானத்துல நட்சத்திரம் மாதிரி நினைக்கணும். நான் ஆத்மான்னு உணர்ந்து நினைக்கணும், அவ்வளவுதான். அந்த நினைவுலயே நீங்க மற்ற காரியத்தை செய்ய வேண்டியதுதான். கைகள் காரியம் செய்யட்டும், புத்தி இறைவனை நினைக்கட்டும். சிம்பிளான இந்த மெசேஜ் சொல்றதுக்கு தான் கடவுள் வரார். இந்த செய்தியை தான் நம்ம எல்லோருக்கும் கொடுக்கணும். இதைத்தான் ஒரு படமாக எடுக்கணும்னு நம்ம சகோதரி ஒருத்தங்க பாக்கியராஜ் அவர்கள் ஆபீஸ்ல ஒரு நாள் ஃபுல்லாவே வெயிட் பண்ணி நொந்து வெளில வந்தாங்க. ஆனா இதனால யாருக்கு நன்மை? ஒட்டுமொத்த மனித இனத்துக்கும் நன்மை. சாதாரண விஷயம் கிடையாது இது, இல்லையா? அத்தனை பேருக்கும் சொர்க்கம்ன்ற ஆஸ்தி, அங்க தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில நாம இருக்க போறோம். இன்னைக்கு எவ்வளவு பெரிய செலிபிரிட்டியா இருக்கட்டும், இறந்த உடனே வெறுங்கையோட போறாங்க. அடுத்த ஜென்மத்துல ஏழை குடும்பத்துல பிறப்பாங்க. ஏன்னா செலிபிரிட்டியா இருக்கும்போது நிறைய பாவம் செய்வாங்க, இல்லையா? அதற்கான தண்டனை அனுபவிக்கணும்ல. ஏன்னா செலிபிரிட்டியை பார்த்து நிறைய பேர் கெட்டு போயிருப்பாங்க. அப்ப ஒரு சமுதாயத்தை சீரழிக்கிற வேலையை செஞ்சா எவ்வளவு பெரிய பாவம் சேர்ந்து இருக்கும். அப்ப அனைத்தையும் இழக்கிற வேலையை தான் அவங்க கத்து கொடுத்துருக்குறாங்க. அவங்க சேர்த்து வச்சதும் அவங்க கூட வரப்போறது கிடையாது. அப்ப நீங்க மீண்டும் இந்த நரகத்துல பிறக்க கூடாது, சொர்க்கத்துல தான் பிறக்கணும். அந்த சொர்க்கத்துக்கு வர்றதுக்கு உடல்ன்ற உணர்வே மறந்துடுங்க. இந்த கலியுகத்தின் கவர்ச்சியில இருந்து உங்களுடைய புத்தியை விலக்குங்க. ஆத்மான்னு உணர்ந்து என் ஒருவனையே மனக்கண்ணால் பார்த்துக்கிட்டு இருங்கன்னு இறைவன் சொல்றார். சிம்பிளான செய்தி. ஆனா இது யாருக்குமே போகல. உலகம் அழியறதுக்குள்ள உலக அழிவு நெருங்கிட்டு இருக்கிறதா பாக்குறோம், இல்ல? எல்னினோ, சூப்பர் எல்னினோ, காட்ஜிலா எல்னினோன்ட்டு வெப்பம் எகுறுது. நூத்துக்கணக்கான பேர் இறந்துட்டாங்க. யூரோப், பிரான்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வெயில் 45 -டிகிரில இருந்தது. இன்னைக்கு 45 டிகிரி. நம்ம ஊர்ல அடிக்கிற வெயில் அவங்களால தாங்க முடியாது. அங்க அடிக்கிற குளிர் அடிச்சா நம்மளாலையும் தாங்க முடியாது, இல்லையா? அப்படி அவங்க இறந்துட்டு இருக்காங்க. இன்னொன்னு, உலக யுத்தங்கள் நடந்துட்டு இருக்கிறதையும் பாக்குறோம். விதவிதமான நோய்கள், இயற்கை சீற்றம். இந்த நேரத்துக்கு முக்கியமான தேவை என்ன, இல்லையா? என்ன ஆனாலும் மக்கள் உலகம் அழிஞ்சுதான் தீரும், சொர்க்கம் வந்தே தீரும். அப்ப மனிதர்களை அங்க அழிச்சிட்டு போறதுக்கான வழியை சொல்றதான உண்மையிலே மனிதர்களுக்கு செய்யற சேவை. அதை செய்யறதுக்கு யாருமே தயாரா இல்ல. அதுதான் கொடூரமானது. நிறைய பிரபலங்கள் கிட்ட எல்லாம் கேட்டுட்டாங்க. ரஜினி அவர்கள் கிட்ட எல்லாம் நெருங்க கூட முடியல அந்த சகோதரியால. அவரை வச்சுதான் படம் எடுக்கணும்லாம் ட்ரை பண்றாங்க. அவரு இப்பதான் உட்காந்துட்டு வெட்டு குத்துன்ற படத்தை எடுத்துட்டு இருக்கிறார். ரஜினி, கமல்லாம். சரி, கமல் கூட நாஸ்திகர்னு விட்டுருங்க. அப்ப என்ன பண்றது? சரி, குறைஞ்சபட்சம் இந்த வீடியோ பார்த்தாவது அந்த மெசேஜ் போகட்டும். ஏன்னா இதை ஒரு படமா எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா எல்லாருக்கும் இந்த மெசேஜ் போகணுமே, இல்ல? இறைவன் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறாரு, செவ்வானத்துல நட்சத்திரம் மாதிரி. அந்த நட்சத்திரம் மாதிரி இருக்கிறதுனாலதான் லிங்க ரூபத்துல சிவனை வச்சிருக்கிறோம். மற்ற எல்லாருக்கும் மனித உருவம். ஏன்னா மற்றவர்களும் சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகள், கடவுள் கிடையாது. அந்த தேவதைகளை உருவாக்கியவர் தான் கடவுள். எங்க இருந்து உருவாக்குனாரு? கலியுகத்துல இருந்த மனிதனுக்கு தெய்வீக குணத்தை நிரப்பி தேவதையா மாத்தி அனுப்புறாரு. அந்த தெய்வீக குணம் நிரப்புறதுக்கு முதல்ல ஆத்மான்னு உணரணும். அதுக்கு இறைவனை நினைக்க நினைக்கதான் அந்த சக்தி கிடைக்கும், உடலை மறக்கிறதுக்கு. அடுத்தது இறைவன் கொடுக்கிற ஞானத்தை கேட்கணும். இறைவன் ஒரு வயோதிகர் உடல்ல இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அந்த பிரம்மா வாய் வழியாக இறைவன் பேசுற ஞானத்தை தான்
பிரம்மா குமாரிகள் ராஜயோக தியான நிலையத்துல முற்றிலும் இலவசமாக முரளி அப்படின்னு கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லயும் இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். இல்ல பிகே சரவணகுமார் தமிழ் முரளின்னு போட்டீங்கன்னா வந்துடும். எல்லா மொழியிலுமே இருக்குது. ஸோ அந்த இறைவனுடைய ஞானம் 5000 வருடத்திற்கு ஒரு முறை தான் உங்களுக்கு கிடைக்குது. இந்த 5000 வருடம் ஒரு கல்பன்றமே இதோடைய சிறப்பம்சம் என்னன்னா, இதுல என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். அப்படின்னா 5000 வருஷம் முன்னாடி இதே வீடியோவை நாம இதே காரணத்திற்காக போட்டிருந்தா தான் இப்பவும் போடுவோம். மீண்டும் மீண்டும் நடக்கும். இப்ப நாம இதை நிராகரிச்சிட்டோம். இப்ப கடவுளை நிராகரிக்கிறவங்களை, இந்த ஞானத்தை நிராகரிக்கிறவங்கள தான் காஃபிர்னு முஸ்லிம் மதத்துல சொல்லப்பட்டிருக்கும். இப்ப நிராகரிச்சுட்டா ஒவ்வொரு கல்பத்திலும் நிராகரிச்சிடுவாங்க. ஏன்னா நடந்ததே நடக்கும். அப்ப மீண்டும் மீண்டும் நரகத்திலே பிறப்பாங்க. அதுதான் நிரந்தர நரகத்தில் உன்னை தள்ளுவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றதாக குரான்ல கூட இருக்கும். சோ இறைவன் வந்திருக்கிறாரு. அவரே திரும்பி போற டைம் தான் உலக அழிவு. ஸோ அந்த நேரம் கஷ்டப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. சாகும்போது சங்கரன்னு, ஏன்னா இப்ப அமைதியா இருக்கும்போது இறைவனை நினைக்காதவர்கள் அங்க குடும்பம் பறிபோகும், சொத்து பறிபோகும், இயற்கை சீற்றங்கள் விஸ்வரூபம் எடுக்கும். அந்த நேரம் எப்படி இறைவனை நினைக்க முடியும்? எவ்வளவு கஷ்டம் இல்லையா? ஸோ இப்பவே இந்த செய்தி போகணும். எல்லோருக்கும் இதை ஷேர் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா? செலிபிரிட்டி மூலமாக நடந்தால் இது நல்லது. ஆனா அது நடக்க மாட்டேங்குது. ஸோ நாமளே ஊரு கூடி தான் தேர் இழுக்கணுன்ற மாதிரி நம்ம ஆளுக்கு ஒரு கையை பிடிச்சி இந்த தேரை இழுக்க வேண்டியதுதான். இந்த வீடியோ ஷேர் பண்றதன் மூலமாக இந்த செய்தி போகுது இல்லையா? ஸோ எல்லோருக்கும் தயவு செய்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இது அந்த ஆத்மாவுக்கு நன்மை செய்யறீங்க இல்லையா? இது தெரியாம இறக்குற ஆத்மா துடிக்கும். என்ன பண்றதுன்னு தெரியாம தாயின் கர்ப்பத்துல போய் மீண்டும் நரகத்துல மாட்டிக்கிட்டு துடிக்கும். அதுக்கு தெரியும் நம்ம தாயின் கர்ப்பத்துல மாட்டிக்கிட்டோம், இந்த குடும்பத்துல தான் பிறக்க போறோம்ட்டு. ஆனா அதுக்குதான் இந்த நம்மளுக்கு எவ்வளவு கர்மாஸ் இருக்கும். திடீர்னு ஒரு மனுஷனுக்கு இறப்பறப்ப நம்ம எவ்வளவு கர்மாசோட நம்ம இறக்குறோம். ஒரு பிரயாணத்துக்கே போறோம், சாதாரணமா வெளியூர் போறோம்னா எவ்வளவோ முன்னேற்பாடு பண்றோம். ஆனா நம்ம இந்த உடலை விட்டு போறப்போ நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படின்றத பத்தி நினைச்சே பாக்குறது கிடையாது. அது என்ன மரணம்னா அப்புறம் வரும் அப்படின்னு நினைக்கிறது. இப்பவே பாருங்க, இந்த 11 வருஷ வித்தியாசத்துல இவங்க இறந்திருக்கிறாங்க. சோ இத ஒரு நல்ல எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும். மரணம் எப்பனாலும் கதவை தட்டணும். ஆனா போறதுக்கு நம்ம ரெடியா இருக்கோமா? நம்ம மேல்நிலைக்கு போயிருக்கோமா? பாரதி ராஜா அவர்கள் சீரியஸா இருக்கும் பொழுதே ஒரு வீடியோ நம்ம போட்டோம். அப்பயாவது அவர் பார்க்கணும். ஒரு 6 மாசம் முன்னாடியே அவர் பார்த்தாரே தெரியல. அதுக்கப்புறம் அவர் இறந்த பிறகும் போட்டோம். அப்ப பார்த்திருந்தா கூட தப்பிச்சு இருக்கலாம். நிச்சய புத்தி வரணும். அது டக்குன்னு வராது. முரளி கேட்கணும், இறைவனை நினைக்கணும், இவ்வளவு விஷயம் இருக்குது இல்லையா? சோ சரி, ஓகே, போனவர்களை நாம ஒண்ணும் பண்ண முடியாது. பட் ஆனா அந்த ஆத்மா கேட்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அந்த ஆத்மா இந்த வீடியோ பாக்குற யார் வீட்லயாவது சுத்திட்டு இருந்துச்சுன்னா தெரிஞ்சிடும். இப்படிதான் கடைசியில எல்லாருக்கும் இறந்த பிறகுதான் இந்த ஞானம் கிடைக்கும். கொடுமை அது. பேய அலையிறதே ஒரு தண்டனை தானே இல்லையா? அப்படி அலையாமல் டக்குன்னு இறைவன் கிட்ட போயிட்டு, ஏன்னா எல்லாரும் பரந்தாமத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் போவோம். அடுத்தது சொர்க்கத்துல தான் பிறக்கணும். இங்க பிறந்துடக்கூடாது. மறுபடியும் கலியுகத்துல பிறந்துடக்கூடாது. ஏன்னா உடல் கிடைக்காம பேய அலையிறது தான் இருக்கிறதுல மிகப்பெரிய தண்டனைன்ட்டு மகாபாரதத்துல அஸ்வத்தாமனுக்கு கொடுப்பாரு இல்ல? அஸ்வத்தாமனுக்கு உலகம் அழியிற வரைக்கும் உனக்கு உடம்பு கிடைக்காதுன்னு சொல்லுவார். ஸோ இப்பதான் அது உலகம் அழியிற டைம் இப்பதான். ஸோ அது மாதிரி மட்டும் மாட்டிக்க கூடாது நீங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி பிரதர். தேங்க்யூ.